எலுமிச்சம்பழம் பற்றி ஒரு சிறிய தகவல். குருமார்கள், பெரியோர்கள், உயர் அதிகாரிகள், அரசியல் தலைவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் கையில் முதலில் ஏன் எலுமிச்சம்பழம் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். எலுமிச்சம்பழத்தின் சுவை எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கும். எலுமிச்சை காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் காய்ந்தாலும் அதன் சுவை மாறாது. எனவேதான் ஒருவரை சந்திக்கும் பொழுது எலுமிச்சை சுவை போல் எனது குணம் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் மாறாது, எப்போதும் விசுவாசமாக இருப்பேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக எலுமிச்சம்பழம் கொடுக்கின்றோம். ஆன்மீக ரீதியாக எலுமிச்சம்பழத்தை தேவகனி, ராஜகனி என்று சொல்வார்கள். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், எதிர்மறை ஆற்றலை போக்கவல்லது. மருத்துவ ரீதியாக எலுமிச்சம்பழத்தின் வாசம் புத்துணர்ச்சி உண்டாக்கும். உடல் சோர்வான நேரத்தில் எலுமிச்சையை பிழிந்து நீரில் கலந்து குடித்தால் பசியைப் போக்கும். தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், குமட்டல், உடல் சோர்வை நீக்கும். குறிப்பு: வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கக்கூடாது. மரபு ரீதியாக நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது வெறும் கையோடு செல்லக்கூடாது என்பதற்காக கனிவகைகளின் ராஜாவான எலுமிச்சம்பழம் கொடுக்கின்றோம். இனி நீங்கள் ஒருவருக்கு விசுவாசமாக இருப்பதை உணர்த்தும் விதமாக எலுமிச்சம்பழம் கொடுத்து தெரிவியுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்றும் இறைப்பணியில் உங்கள் சிவஸ்ரீ சதீஷ்குமார், சிவம். நன்றி, வணக்கம்.